ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேர்ள் ஹார்ட் பீட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கிராஃப்ட் தான் செய்ய போகிறோம். அதாவது ஃப்ளவர் பாட் மேக் பண்ண போகிறோம். ஐடியா கிடச்சிருச்சு, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாட்டில் ஆஃபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ண பீஸ் வந்துட்டு இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு வந்து உள்ளன் த்ரெட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் எடுத்துக்கோங்க. நான் ரெட் கலர் எடுத்து ஃபஸ்ட்டு லேயர் மட்டும் ஒட்டிக்கிறேன். ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி ஒட்டிக்க போகிறேன். இந்த மாதிரி நான் ஒட்டியிருக்கேன். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒட்டி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் கேப் விட்டு ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் இதே மாதிரி எல்லாத்துலேயுமே ஒட்டிக்க போகிறேன். அந்த பாட்டில் ஃபுல்லாக வைலட், எல்லோ, ப்ளூ இதை 3 கலரையும் ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி பாட்டிலில் ஃபுல்லாக ஒட்டிக்க போகிறேன். இப்போ வந்துட்டு பாருங்கள், நம்ம ஒட்டி எடுத்துக்கிட்டோம். பார்க்கவே சூப்பராக இருக்குது. அந்த கீழே முனையில் மட்டும் நான் வந்து ஒட்டலை, ஏன்னா வழுக்குது அது. அதனால் நான் எல்லோ கலர் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். அதாவது பாட் செஞ்சு முடிச்சிட்டோம். இருக்கட்டும் இது. நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ளவர் மேக் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் கலர் பேப்பர் ஒன்று எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து லைட் க்ரீன் கலர் எடுத்துக்கோங்க. என்கிட்ட அது இல்லாதனால நான் டார்க் க்ரீன் எடுத்திருக்கேன். இதோட முனை இருக்குல்ல, அதில் வந்து நல்லா ட்விஸ்ட் பண்ணி ரோல் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ரோல் பண்ணி எடுத்துட்டேன் ஒன்று. இப்போ வந்து இந்த 2 முனையிலையும் சைஸ் வேறு மாதிரி இருக்குது. அதனால் நான் அளவாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். ரெண்டுமே ஒரு சைஸில் இருக்குது. இந்த ஒரே ஒரு கலர் பேப்பர்லேயே வந்து உங்களால் எத்தனை ரோல் செய்ய முடியுதோ அத்தனை ரோல் செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பாருங்கள், நான் செஞ்சு எடுத்துக்கிட்டோம். எனக்கு 3 ரோல் வந்துருந்தது. இதுவும் ஓரமாக இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து ஆரேஞ்ச் அண்ட் ப்ரௌன் ரோஸ் கலர் எடுத்திருக்கேன். இந்த 3துலேயும் ரோஸ் கலர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து பேப்பரை வந்து கொஞ்சம் நம்ம கிழிக்க போகிறோம். பாதியாக கிழிக்க போகிறோம். இந்த மாதிரி இப்போ கிழிச்சு எடுத்துக்கலாம். பார்த்திங்களா, இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து நம்ம வெட்டி எடுத்துக்கணும். இதே மாதிரி ஆரஞ்சு கலரும் ப்ரௌன் கலரும் கலர் பேப்பர் வச்சுருந்தோம்ல, அதில் நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம 3த்தையுமே வெட்டி எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த ரோஸ் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். அந்த 2 கலருமே ஓரமாக இருக்கட்டும். இந்த ரோஸ் கலரை வந்து சைடாக மடித்து விட்டுக்கோங்க. மடக்கி விட்டதுக்கப்புறமா இதை வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி தான் நான் கட் பண்ணியிருக்கல, அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக கட் பண்ணிடக்கூடாது. ரொம்ப மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இப்போ எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு அதை அப்படியே விரித்து விட்டு பின்பக்கமாக நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்க போகிறோம். நான் ஃபெவிகால் தான் எடுத்திருக்கேன். இதை வச்சு நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். பறக்குதுன்னு சொல்லி ஸ்கேல் வச்சுருந்தேன். நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. இப்போ இதே மாதிரியே வந்து நம்ம ஆரஞ்சு அண்ட் ப்ரௌனை ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 3த்தையுமே பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம பண்ணி வச்சுருந்த க்ரீன் ரோல் இருக்குல்ல, அதில் வந்து நம்ம பண்ணி வச்சுருந்த கட் பண்ணியிருந்தோம்ல, அந்த இதை எடுத்து ரோல் வந்து அப்படியே அதுக்கு மேலே வச்சு ஒட்டிடணும். நம்ம ஒட்டினதுக்கப்புறமாட்டு கொஞ்சம் நேரம் காய விட்டு அந்த சைடு ஃபுல்லாத்துலேயும் வந்து நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிகிட்டே வாங்க. நிறைய கம் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், இந்த மாதிரி தான் ரோல் பண்ணி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆரஞ்சு கலர் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் வந்துட்டு அந்த க்ரீன் கலர்
ரோலில் வந்துட்டு அப்படியே ரோல் பண்ணி விட்டுக்கோங்க. ஆரஞ்சு கலர் பேப்பரில் நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பாருங்கள், நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம ரோல் பண்ணி முடிச்சிட்டோம். சைடில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி அப்படியே ஒட்டி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ஒரு ஃப்ளவர் ரெடி பண்ணிட்டோம். பாட் மேக் பண்ணியாச்சு, ஃப்ளவரும் மேக் பண்ணியாச்சு. அந்த ரோல் ரொம்ப லாங்காக இருக்கிறனால நான் கொஞ்சம் ஷார்ட்டாக கட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், இது கரெக்டான அளவு. இப்போ நம்மளுக்கு பாட் ரெடி ஆகிடுச்சு, ஃப்ளவரும் ரெடி ஆகிடுச்சு. உள்ளே வச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம ஒரே ஒரு ரோஸ் கலரில் செஞ்சு வச்சுருந்தோம்ல, ரோல் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்துட்டு அந்த க்ரீன் கலர் ரோலை வச்சு நல்லா சுற்றி லாஸ்ட்டாக எட்ஜில் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம பண்ணி எடுத்துக்கிட்டோம். பார்க்கவே சூப்பராக இருக்குது ரெண்டுமே. இதை வந்து நம்ம பாட்குள்ளே வச்சு பார்க்கலாம். ஃப்ளவர் பாட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த ரெண்டே தானே இருக்குது, அதே மாதிரியே இன்னும் ஒரு 2 செஞ்சு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம பாட் ஃபுல்லாக நிறையிற மாதிரி ஃப்ளவர் வச்சுருந்தா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒயிட் அண்ட் எல்லோ கலர் எடுத்திருக்கேன். இதே அந்த ஃப்ளவர் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் செஞ்சு எடுத்துட்டேன். க்ரீன் கலர் ரோல் இல்லாதனால நான் வந்து ஒயிட் கலர் ரோல் வந்து செஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம செஞ்சதை எல்லாமே எடுத்து உள்ளே வச்சுக்கலாம். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரா டெக்கரேஷனுக்காக நான் கொஞ்சம் ரோஸ் கலர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். அதை வந்து அங்கேயும் இங்கேயும் வந்து பாட்டில் சைடு ஃபுல்லாக ஒட்டி விட்டுக்கலாம் ஃபெவிபாண்ட் வச்சு. இப்போ பாருங்கள், ஒட்டி முடிச்சிட்டோம். நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஃப்ளவர் வாஷ் பாட் மேக் பண்ணிட்டோம். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்மளுக்கு 13 சப்ஸ்கிரைபர் வந்துருச்சு. அது மேலே இன்னுமே தாண்டணும். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வீடியோ இன்னும் நிறைய போடலாம். தேங்க்யூ, பாய்.